ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தரமான மூவியோட தான் வந்திருக்கோம். இந்த மூவிய நெறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்களுக்காக இந்த மூவிய ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். AXL அட்டாக் எக்ஸ்ப்ளோரேஷன் லாஜிஸ்டிக் அப்படின்ற AI பேஸ்டு ஒரு மெக்கானிக்கல் ரோபோட் டாக்க பத்தி தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த டாக் உருவாக்குன இடத்துல இருந்து ஒரு மனுஷங்கிட்ட போனா எப்படிலாம் நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பைக் ரேசிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது, அவர் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஆப்போனன்ட்டா இருக்க எனிமி அவர லைட்டா பைக்க வச்சு தட்டி விட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும்போது அவரோட செயின் அறுந்துருது. அதனால அவர் அந்த போட்டியில தோத்து போயிடுறாரு. போட்டி முடிஞ்சோனே நம்ம ஹீரோவும் அவரோட பைக் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டு வின் பண்ண அந்த எனிமியோட டீம், அதுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து டிரா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ தான் ஹீரோயின். ஹீரோட அப்பா நேரா அந்த எனிமி டீம் கிட்ட போறாரு. போனவர் எந்த ஒரு சண்டையும் போடல. அங்க எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே எனிமியோட டீம் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வச்சிருந்திருக்கணும், உங்ககிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே கலாய்க்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோட அப்பா, நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இதுக்கு பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனாலும் அவருக்கு செயின் கொடுக்கல. உடனே நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஒரு செயின் கொண்டு வந்து கொடுக்குறா. அப்பவும் அவ நான் அவங்க சைடு தான் சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவும் அந்த செயினை அவசர அவசரமா எடுத்து மாட்டிக்கிட்டு ரேஸுக்கு கிளம்பி போயிடுறாரு. அவங்க அப்பாவும் போறதுக்கு முன்னாடி நீ ஃபாஸ்டா ஓட்டு, ஆனா கொஞ்சம் பார்த்து ஓட்டுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த ரேஸ்ல கொஞ்சம் கான்பிடென்டாவே போறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ரேஸையும் வின் பண்ணி முடிச்சிடறாரு. ரேஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோவை அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்க பையன் நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டு, ஆனா நம்ம ஹீரோ எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சாரி சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரோபோட்டாக உருவாக்குன லேபை காட்டுறாங்க. அந்த லேப்ல இருந்து ரோபோட்டாக்கு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க உருவாக்கி வச்சிருக்க ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க. அந்த டாகை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களும் ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. ஆனா நைட் ஆனதுனால அந்த டாகை அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் கூப்பிட்டது மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த பார்ட்டிக்கு போயிடுறாரு. ஆனா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே சூப்பர் பைக்ஸா இருக்குது. அதை எடுத்து அவரு ஓட்டுற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என் கூட போட்டி போட்ட அந்த ஆப்போனன்ட் பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான். உடனே ஹீரோயின், இல்லை அவங்க வீட்டில் தான் எங்கள் அம்மாவும் நானும் இருக்கோம், அவங்க வீட்டில் தான் எங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பையனும் இங்கே வந்துடுறான். உடனே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறான். நிறைய ட்ரோன்ஸ் அனுப்பியும் அந்த டாகை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த டாக் ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சிக்கிருச்சு. அதே நேரத்தில் அந்த டாகை உருவாக்க சொன்ன மிலிட்ரியோட சீஃபும் அவனுக்கு கால் பண்ணி, நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு, நீ என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவனும் நம்ம கரெக்டான டயத்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவரோட பைக்கை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட போட்டி போட்ட அந்த ஆப்போனன்ட் பையன் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அந்த வீடியோ எடுக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் கவனிக்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூவலுக்கு பதிலாக அந்த பைக்ல ஜூஸை கலந்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டண்ட் பண்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா போறாரு. ஆனா அதே நேரத்தில் பைக் ஆஃப் ஆனதுனால சடனா கீழே விழுந்து அவருக்கு ரொம்பவே அடிபட்டுருது. அந்த ஆப்போனன்ட் டீம் பையனும் இவரை கண்டுக்கிறாம அங்கிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் என்ன பண்றது தெரியாம அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்குள்ள போறாரு. அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏதோ ரெட் கலர் ஐஸ் தெரியுறது. அந்த ரெட் கலர் ஐஸை பார்த்தோன்னே இவர் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த டாகும் அவரை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. இவர் எப்படியோ அவரோட பைக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த டாகும் இவரை விடாம துரத்திக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த டாக் ஒரு இடத்துல போய் விழுந்தது எந்திரிக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த டாக் மொத்தமா உடஞ்சு போயிருது. இவரும் அந்த டாகுக்கு பக்கத்துல போறாரு. அப்போ அந்த டாகால இவரை ஐடென்டிஃபை பண்ண முடியல. உடனே அது ஆட்டோ டிஸ்ட்ரக்ஷனை ஆன் பண்ணிருது. ஆனா நம்ம ஹீரோ அவரோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டாக் மேல குத்தி இருந்த ஒரு பைப்பையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாகோட ரெட் கலர் ஐஸ் அப்படியே ப்ளூ கலர்ல மாறிடுது. நெக்ஸ்ட் இவரோட போனுக்கு எப்படி அந்த டாக் ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோவே அனுப்பி வைக்குது. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ போன் எடுத்துட்டு அந்த டாகை ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோவும் அவர் கையில இருக்க எல்லா டூல்ஸையும் எடுத்து அந்த டாகை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிடுறாரு. ஆனா அதனால நடக்கவே முடியல. ஏன்னா அதுகிட்ட ஃபியூல் இல்ல. உடனே அவர்கிட்ட இருந்த ஃபியூலை வச்சு அந்த டாகை ரீஃபில் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் அவர் கூட சேர்ந்து அந்த டாகும் விளையாடுறதுக்கு ஆசைப்படுது. அதனால அதோட வாயில இருந்த அந்த மாஸ்க் அவர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டாகோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை உருவாக்குனவங்க இந்த டாக் அந்த பையன் கூட தேவையில்லாம அட்டாச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா
ஆனா அந்த டாக உருவாக்குனவன் இப்பதான் அது ஹியூமன் கூட பழகுது, அதை நம்ம விட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை பொறுமையா இருக்க சொல்றான். அந்த நேரத்துல ஹீரோயினும் அங்க வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனிமி நினைச்ச அந்த டாக் அவங்கள கடிக்கிறதுக்கு போகுது. ஆனா நம்ம ஹீரோ கரெக்டான டயத்துல வந்து அந்த டாகுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவரோட காருக்கு ஃபியூலை ஃபில் பண்றதுக்கு போகும்போது அவரு காசு பே பண்றதுக்கு முன்னாடியே அவரோட வண்டிக்கு வந்து ஃபியூல்ஸ் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டாக் வந்து ஹேக் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. பக்கத்துல இருந்த ஏடிஎம்மையும் விடாம அந்த ஏடிஎம்மையும் ஹேக் பண்ணி அதுல இருந்து பணம் எடுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் இந்த பணத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டு கார்ல ஏறிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கிருந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்களுக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒரு விங்ஸ் மாதிரியான ஒரு உருவத்தை வரைகிறாங்க. அதை பார்த்து இந்த டாக் வந்து அதை உருவாக்கின இடத்தோட சிம்பிள் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவை அங்கே ப்ளே பண்ணுது. அதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இதை எதற்காக உருவாக்குனாங்க, இது எப்படிப்பட்ட ஒரு வார் மிஷின் அப்படின்றதே புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஹெட்ல இருந்து ஒரு பயோமெட்ரிக் கீச்செயின் மாதிரி வருது. நம்ம ஹீரோ அவரோட தம்பை அதுல வைக்கிறாரு. உடனே அதுல இருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டு அவரோட அது கனெக்ட் ஆயிருது. இதெல்லாம் ட்ரோன் வழியா பார்த்துக்கிட்டு இருந்த அதை உருவாக்கின டீம் இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஆப்போனன்ட் டீம் பையன் ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயின் எதையுமே காட்டிக்கிறாம பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா அவன் அவங்கள விடாம கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து என்னன்னு கேட்கவும் அவரை அடிக்கிறதுக்கு கையை வாங்குறான். சடனா பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் டாக் அவனை வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சொன்னபடியே அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போயிருது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இதுக்கு மேல அவ கூட உன்னைய பார்த்தேன்னா நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி மிரட்டி அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த டாக் கிட்ட நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத, நான் போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க அப்பா கிட்ட போய் இந்த கீச்சைனை பத்தி எல்லாமே சொல்றாரு. ஆனா நைட்ல யாருமே இல்லாத நேரத்துல அந்த ஆப்போனன்ட் டீம் பையன் 4-5 பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டாக் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அவன் கொண்டு வந்த ஃபியூலை அந்த டாக் இருக்க இடத்துல ஊத்தி அந்த டாகை கொளுத்துறதுக்கு பிளான் பண்றான். ஆனா அந்த டாக் கொஞ்சம் முன்னாடி தான் அவனை மன்னிச்சு விட்டனால அவனை ரெகக்னைஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டு வைக்குது. அதோட கண்ணு ரெட் கலர்ல இருந்து ப்ளூ கலராகவும் மாறிடுது. இவனும் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபிளேம் த்ரோவர் எடுத்துட்டு வந்து அந்த டாகை மொத்தமா கொளுத்திட்டு போயிடுறான். இதெல்லாம் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வர்றதுக்குள்ள அந்த டாக் மொத்தமா எரிஞ்சு போயிருது. ஆனா ஒருத்தன் ஹீரோட அப்பா கிட்ட வந்து இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா, இவங்கிட்ட ஒரு கீச்செயின் இருக்கு, அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கிறான். அவரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே ஒரு கண்ணை காட்டி அவரை மிரட்டுறான். உடனே அவரு என் பையன் எல்லாத்தையும் கீழே தான் வச்சிருப்பான், நீ கீழே போய் எடுன்னு சொல்லும் போது அவன் போய் பேஸ்மெண்ட்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு வில்லம்பு எடுத்துட்டு வந்து அவனை மிரட்டுறாரு, கண்ணை கீழே போட சொல்றாரு. ஃபைனலா அவனை கயத்தை வச்சு கட்டி போட்டுட்டு நீங்கெல்லாம் யாருடான்னு சொல்லி அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த டாகை மொத்தமா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் அவங்களே ரெடி பண்ணி அதுக்கு அட்டாச் பண்றாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த டாகும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு சில மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. அதுக்கிடையிலேயே அந்த எனிமியோட டீமும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் அந்த டாகும் 98% கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதில் ஒருத்தன் அந்த டாகுக்கு மாஸ்க் போட்டு அதை தூக்கிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கு பவர் வந்துடுது. ஆனால் அந்த டாகுக்கு யாரை பார்த்தாலும் அதை நெருப்பு வச்சு கொளுத்துன அந்த ஆப்போனன்ட் டீம் பையனை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த ஆப்போனன்ட் டீம் பையன் இருக்கிற இடத்துக்கும் போயிடுது. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் எல்லாரும் இருக்கும்போது அவனை அடிச்சு துரத்த ஆரம்பிக்குது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ எப்படியோ வந்து அந்த டாகை கண்ட்ரோல் பண்ணிடுறான். கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாகை உருவாக்குன டீம் அங்கே வந்துடுறாங்க. அவங்க அனுப்பின ட்ரோனை வச்சு அந்த டாகை ஷாக்கு கொடுத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த டாகையும் ஹீரோவையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டு ஹீரோ கிட்ட அந்த கீச்சைன் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே ஹீரோயினை ஒரு எலக்ட்ரிக் கேஜ் முன்னாடி நிப்பாட்டி அந்த டாகுக்கே மைண்டை மாற்றி அதையே காவலுக்கு வச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க இதுக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த ரெக்க மாதிரியான ஒரு சிம்பிளை வரைஞ்சு காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த டாகுக்கு ஈஸியாக ரெகக்னைஸ் ஆயிருது. உடனே அந்த டாகு அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாற்றிட்டு கிளம்பிடுது. இதுக்கிடையில் அந்த டாகை உருவாக்குனவனுங்க அங்கேருந்து தப்பிச்சு விடுறானுங்க. ஆனால் அதுக்கிடையிலேயே அந்த டாகை உருவாக்க சொன்ன சீஃப் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த டாகோட சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போகும்போதும் அவங்க எல்லாம் விடாமல் அவரை துரத்திக்கிட்டே வர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டாகும் அவரும் ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருது. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா டாக் அங்கேருந்து தப்பிச்சு போக சொல்கிறாரு. அந்த டாக் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகுது. ஆனால் இந்த டைம் அந்த ட்ரோன்ஸை வச்சு அந்த டாகை யாராலையும் பிடிக்க முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஒரே இடத்துல நின்று நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குது. இதுக்கு மேலே யார் கைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துலயே வெடிச்சிருது. நெக்ஸ்ட் ஒரு ஆர்மி டீம் வந்து இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையன் தான் சொல்லி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த டாகை உருவாக்குனவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மிலிட்டரி சீஃப் போய் உன்னோட டாகோட டீடைல்ஸ் எல்லாமே இப்போ பிளாக் மார்க்கெட்ல இருக்குது, அது மட்டும் இல்லாம அந்த டாகோட சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க.
ஆனா இவனும் சிரிச்சிட்டு விட்டுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பீச்ல போய் இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் கூடவே அதே சேம் பயோமெட்ரிக் கீச்சைனும் வருது. அப்ப நம்ம ஹீரோ அந்த பயோமெட்ரிக் கீச்சனோட அவரோட டிஎன்ஏ கனெக்ட் பண்றாரு. சடனா பாத்தீங்கன்னா அவரோட போனுக்கு அந்த ரோபோடாகோட மெசேஜ் மறுபடியும் வருது. அந்த ரோபோடாகோட சவுண்டும் கேக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த ரோபோடாக் இன்னும் அழிஞ்சு போகல அப்படின்ற விஷயமே புரியுது. இந்த படத்தோட ஸ்டோரி அவ்வளவுதான். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.